போச்சுரா, இந்த பிரச்சனை வந்தால் குணப்படுத்தவே முடியாது. முக்கியமான மனுஷங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கிற மென்டல் ஹெல்த் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம ரொம்ப முக்கியமான எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கிற தலைப்பான மனநலம், மென்டல் ஹெல்த் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மென்டல் ஹெல்த்தில் நீங்கள் உங்கள் மனநலத்தை மேம்படுத்த விரும்புகிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரும்பியவர்களுடைய மனநலத்தை சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெறுமனே இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, சரியான இடத்துக்கு தாங்க வந்திருக்கீங்க. முதல்லலாம் மனநல பற்றி பேச்சு எடுத்தாலே போச்சுரா, இந்த பிரச்சனை வந்தால் குணப்படுத்தவே முடியாது, கடைசி வரை மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. அதை தவிர மனநலம் பாதிக்கப்பட்டவர் சமுதாயத்திற்கு ஒரு பாரம் என்ற களங்கம் உண்டு கொண்டு விட்டார்கள். இதெல்லாம் தவறான எண்ணங்கள் என்பதை மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த களங்கத்தை துடைப்போம் வாங்கள் இந்த வீடியோ மூலம். மனநலம் சரியாக இருந்தால் தான் உடல் நலம் நல்லா இருக்கும். இந்த மனநலத்தை ஆரம்பத்திலேயே சரியாக பேணாமல் விடுறவங்களுக்கெல்லாம் பிற்காலத்தில் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சம்பந்தமான இதய நோய் பிரச்சனைகள், உடல் பருமன், ஞாபக சக்தி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மனநல பிரச்சனையை பற்றி நாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெவ்வேறு தலைப்புகளுக்கு கீழே முதல்ல டெஃபனேஷன், வரையறை. அடுத்தது எத்தனை விதமான வகைகள் இருக்குது, இதுக்கு என்ன காரணம், எந்த காரணத்தினால வருது. அடுத்தது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், என்ன அறிகுறிகள் இருக்கும், இதை எப்படி சமாளிப்பது, எப்படி கோப் செய்வது, என்ன மருத்துவ சிகிச்சை, இதுக்கு வேலை செய்கிற இடத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், ஸ்பெஷல் ஏஜ் குரூப்புகளில் என்ன விதமாக இது பாதிக்குது, இதை எப்படி தடுப்பது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். இதை தவிர கடைசியில் முந்தியெல்லாம் நம்ம வழக்கமாக ரெகுலராக பார்த்த குவிஸ் பகுதியும் மினி டிட்பிட்ஸ் பகுதியும் இந்த வாரத்திலேருந்து தொடர்ந்து வருகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மனநலம், மென்டல் ஹெல்த்னா என்ன அப்படின்றத பார்க்கலாமா? இதற்கான வரையறை, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், உணர்வுகள், அறிவு அந்த மனிதனுக்கும் அவனை சார்ந்த சமுதாயத்திற்கும் பயனுள்ள வகையில் ஏற்படும் நிலையையே மனநிலை என்று கூறுகிறோம். இதற்கான விரிவான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய முழு திறமையை அடைந்து தினசரி மன அழுத்த பிரச்சனைகளை நன்கு சமாளித்து உற்பத்தி ரீதியாக ஆக்கமுடன் வேலை செய்து சமுதாயத்துக்கு பங்களிக்கும் ஒரு நல்வாழ்வு நிலையையே மனநலம் என்று கூறலாம். அடுத்தது, இந்த மனநலம் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டைப்ஸ் 4 வகை முக்கியமாக இருக்குன்றாங்க இந்த மனநலம். ஒன்று ஆங்ஸைட்டி, அதாவது பதட்டம், கவலை. ரெண்டாவது டிப்ரெஷன், மனச்சோர்வு. மூணாவது சீசோஃப்ரீனியா, மனச்சிதைவு நோய். நாலாவது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஒவ்வொன்றத்தை பற்றியும் கடைசியில் பார்க்கலாம். முதல்ல நம்ம விவரமாக பார்க்க போகிறது காரணங்கள். இந்த காரணங்களில் பயாலஜிக்கல் காரணங்கள், உயிரியல் சம்பந்தப்பட்டது. அடுத்தது சைக்கலாஜிக்கல் காரணங்கள், மனநிலை சம்பந்தப்பட்டது. என்விரான்மெண்டல் காரணங்கள், சுற்றுப்புற சூழல் சம்பந்தப்பட்டது. 3 விதமாக இருக்குது. ஒவ்வொன்றை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. பயாலஜிக்கல் காரணங்கள், முதல்ல ஜெனட்டிக்ஸ், மரபணு சம்பந்தப்பட்டது.
நியூராலஜிக்கல் இம்பேலன்ஸ்னால் நரம்பு வேதியியல் பிரச்சனையினால் வர்றது. அடுத்தது மூளை காயம், இதெல்லாம் உயிரியல் பயாலஜிக்கல் சம்பந்தப்பட்டது. அடுத்தது சைக்கலாஜிக்கல் உளவியல் சம்பந்தப்பட்டது. ட்ராமா அதிர்ச்சினால், 2 இழப்பு லாஸ்னால், 3 உணர்ச்சி பூர்வ துஷ்பிரயோகத்தினால எமோஷனல் அப்யூஸ். 3வது என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் காரணத்தினால ஃபேமிலி டைனாமிக்ஸ் குடும்ப சமநிலை, வேலை செய்யும் இடத்தில் அழுத்தம் ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ். 3வது சமுதாய அழுத்தங்கள் சொசைட்டி ப்ரெஷர். இதெல்லாம் காரணங்களாகுது என்விரான்மெண்டலில். அடுத்தது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன இருக்கும்? இந்த மனநிலை பிரச்சனை அதிகமாக இருக்கவங்களுக்கெல்லாம் 1 எமோஷனல் உணர்ச்சி சம்பந்தப்பட்டது, 2 காக்னிட்டிவ் அறிவுத்திறன் சம்பந்தப்பட்டது, 3 ஃபிசிக்கல் உடல் ரீதியானது, 4 நடத்தை சம்பந்தப்பட்டது இருக்கலாம். முதல்ல எமோஷனல் உணர்ச்சி சம்பந்தப்பட்டதை பார்க்கலாம். தொடர்ந்து சோகமாக இருத்தல், எரிச்சல் ஊட்டுதல் இரிட்டபிலிட்டி, அக்கறையின்மை, இதெல்லாம் இருக்கும். காக்னிட்டிவ் அறிவாற்றல் சம்பந்தப்பட்டதில் கவனம் செலுத்துவதில் சிரமம் இருக்கும், உறுதியற்ற நிலை இருக்கும், ஞாபக சக்தி பிரச்சனை இருக்கும். ஃபிசிக்கல் களைப்பு, தூக்கமின்மை, காரணமில்லா வலிகள் இருக்கும். அடுத்தது பிஹேவியோரல் நடத்தை சம்பந்தப்பட்டது, சமுதாயத்திலிருந்து தள்ளி இருப்பது, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், சுய தீங்கு விளைவித்தல். அடுத்தது இதை எப்படி சமாளிக்கிறது, கோப்பிங் மெக்கானிசம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள். 2வது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். 3வது ஹாபீஸ். 4வது சோஷியல் கனெக்ஷன்ஸ், சமுதாய தொடர்புகள். முதல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸை பற்றி பார்ப்போம். ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், ரெகுலர் உடற்பயிற்சி செய்கிறது, சமச்சீர் உணவு சாப்பிட்றது, நல்ல தூக்கம் இருப்பது, இதெல்லாம் முக்கியம். 2வது மன அழுத்த மேலாண்மை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், தியானம், யோகா, கவனத்துடன் இருக்கும் மன நிறைவு, இதெல்லாம் முக்கியம். மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு பேர் இதுக்கு. 3வது ஹாபீஸ், பொழுதுபோக்கு, ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் இருந்தால் நல்லது. கிரியேட்டிவ் அவுட்லெட்ஸ், பெயிண்டிங், மியூசிக், தோட்டக்கலை முதல்லாம். 4வது சமுதாய தொடர்பு, சோஷியல் கனெக்ஷன்ஸ், உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, மற்றவர்களுக்கு உதவுவது. அடுத்தது இதை எப்படி சிகிச்சை செய்வது, தெரப்பி எப்படி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இதில் 3 வகை இருக்குது. 1 தெரப்பி, 2 மெடிக்கேஷன்ஸ் மருந்து மாத்திரைகள், 3 ஆல்டர்னேட் தெரப்பி மாற்று சிகிச்சை முறை. முதல்ல தெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியோரல் தெரப்பி, சிபிடின்னு ஒன்று இருக்குது, அறிவாற்றல் நடத்தை சிகிச்சைன்றாங்க இதை. அடுத்தது டாக் தெரப்பி அப்படின்ற சைக்கோ தெரப்பி. 3வது குரூப் தெரப்பி, குழு சிகிச்சை. அடுத்து வர்றது மருந்துகள், என்ன மருந்து மாத்திரை கொடுத்து இந்த மனநல பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்றது. ஆன்டி டிப்ரெஷன் மன அழுத்த மருந்துகள், மூட் ஸ்டெபிளைசர்ஸ் மனநிலை நிலைப்படுத்திகள், ஆன்டி ஆங்ஸைட்டி ட்ரக்ஸ் கவலை பதட்ட எதிர்ப்பு மருந்துகள். கடைசியாக ஆல்டர்னேட் தெரப்பி, மாற்றுமுறை வைத்தியம், ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, இதெல்லாம். அடுத்தது ஒர்க் பிளேஸ், வேலை செய்யும் இடத்துக்கும் இந்த மனநிலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன் முதல்ல இந்த பிரச்சனை வருது வேலை செய்யும் இடங்க சம்பந்தப்பட்டு அப்படின்னா, 1 மிக அதிகமான வேலை செய்யும் நேரங்கள், நச்சு கலாச்சாரம், வேலை செய்யும் இடத்தில் அடைய முடியா டார்கெட்டுகளை நிர்ணயிப்பது, இதெல்லாம் காரணங்கள். சரி, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா,
ஓரளவு ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கணும். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் பிரேக்கை கொடுக்கணும். இந்த மனநிலை விடுமுறையும் இருக்கணும். அடுத்தது சிறப்பு வயதினர், முக்கியமாக வயசானவங்க, பெண்கள், இவர்களுக்கு இது எப்படி உண்டாகிறதுன்னு பார்க்கலாம். பெண்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்குது. அதாவது டெலிவரி ஆன பிறகு வர மனச்சோர்வு. அடுத்தது ஹார்மோன்கள் மாறுதல்களால் இவங்களுக்கு வர பிரச்சனை. வயசானவங்களுக்கு லாஸ் ஆஃப் பர்பஸ், குறிக்கோள் இல்லாமை, தனிமை, டிமென்ஷியா என்கின்ற மறதி நோய். இந்த மனநிலை சம்பந்தப்பட்ட களங்கங்களை எப்படி போக்குறது அப்படின்னா, 1 அட்வகசி, பிரச்சாரங்கள் மூலம். 2 எஜுகேஷன், கல்வி மூலம். 3 ஓப்பன் கான்வர்சேஷன், வெளிப்படையான பேச்சு மூலம் இந்த கலங்கத்தை துடைக்கலாம். இந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்ற சில டிப்ஸை இப்போ பார்க்கலாம் வாங்க. 1 மீள்தன்மை வளர்ப்பு, பில்டு ரெசிலியன்ஸ். பிரச்சனைகளை தீர்க்கும் திறமையையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உறவு முறைகளை, ஆக்கப்பூர்வ தொடர்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை பில்டு செய்யணும். அடுத்தது ரெகுலராக மென்டல் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ளலாம். ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்தால் தலையீடு செய்வது மிகவும் சுலபம். அடுத்தது நம்ம குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். மனச்சோர்வு, டிப்ரெஷன் நோயானது மனித ஜனத்தொகையிலே எத்தனை % மக்களுக்கு பாதிக்கிறது? 1 5%, 2 10%, 3 15%, 4 20%. இப்போ மினி டிட்பிட்ஸ். இயற்கையின் மடியில் தினமும் 20 நிமிஷமாவது செலவு பண்ணுற மக்களுக்கு கார்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் மார்க்கரானது குறைந்து காணப்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மூலம். இந்த மனநல பிரச்சனை வந்துட்டாலே நம்ம ஜனங்க மத்தியில் இதுக்கெல்லாம் பைத்தியக்கார வைத்தியம் அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க. இதனாலேயே இந்த பிரச்சனையை பற்றி வெளியே சொல்லவே மக்களிடையே தயக்கம் இருக்கிறது. இந்த பிரச்சனை உள்ள மக்களை சமுதாயம் பார்க்கும் விதம், நடத்தும் விதம் மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த களங்கத்தை துடைத்து முதல் சொன்ன மாதிரி நாம் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இந்த மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு பார்த்தா ஏன் இல்லை. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா சீக்கிரமே முழுமையாக குணப்படுத்தலாம். ஓரளவு அதிகமான நோய்களுக்கு, மனநிலை பிரச்சனைகளுக்கு சிறிது காலம் தொடர்ந்து வைத்தியம் செஞ்சால் குணப்படுத்தலாம். வெகு சில அரிதான மனநிலை பிரச்சனைகள் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் வைத்தியம் செய்து கொள்ளப்படும் நிலை வரும். ஆகவே மனநலத்துடன் இருப்பது நமது வாழ்நாளை அதிகப்படுத்தும், வாழும் நாட்களும் அர்த்தமுள்ளதாக செய்யும். நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா என்பதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் போடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்களே. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்று கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.